அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். சித்திரை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், மேல் மலையனூர் அடுத்த மேல் மாம்பட்டு, காஞ்சி கௌரி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த சுண்ணாம்பு மேடு, கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த தண்டலம், ஆரணி மனோ நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த பெரப்பனாங்காடு, ஆரணி சுபம் நாடக மன்றம், நெமிலி அடுத்த மானாமதி, பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், கலவை அடுத்த கல்லேரி, ஆரணி ஸ்ரீ வாரி நாடக மன்றம், ஆரணி அடுத்த காமக்கூர் பாளையம், ஆரணி பூவரசன் நாடக மன்றம், நெமிலி அடுத்த சிறுவலயம், கலையரசி கட்டைக்கூத்து, வாலாஜா அடுத்த பாகவெளி, ஆரணி துளசி நாடக மன்றம், தேசூர் மழையூர் அடுத்த ஆலியூர், செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த ஏம்பலம், மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், ராணிப்பேட்டை அடுத்த புளியந்தாங்கல், ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த ஓட்டக்கோவில், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், பொன்னை டு லாலாப்பேட்டை அடுத்த வசூர், ஆரணி தனுஷ் நாடக மன்றம், வளையாத்தூர் அடுத்த பல்லவராயன் குளம். கலை குடும்பத்தை சார்ந்த வில்லேஜ் கூத்து சேனல் யூடியூப் சேனல் தம்பி பிரதீப் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்த நாள். நம்மளுடைய நாடக மன்றங்கள் எல்லாமே யூடியூப் சேனல் மூலம் மக்கள் மனசுல எல்லா மக்கள் மனசுலயும் ஒரு கலையை ரசிக்கும் வண்ணம் எடுத்து போட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய வில்லேஜ் கூத்து சேனல் உரிமையாளர் தம்பி பிரதீப் அவர்களுக்கு நம் சிவா அம்மு கலை குடும்பத்தின் சார்பாகவும் கலை ரசிகர்களின் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தம்பி பிரதீப். சீதா நாடக மன்றம், கொடைக்கல் டு வாலாஜா அடுத்த நீலகண்டராயன்பேட்டை, மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், மாங்கால் கூற்றோடு அடுத்த மாத்தூர், ஆரணி ராஜா நாடக மன்றம், திருவலம் அடுத்த பெரிய ராமாபுரம், வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், வாலாஜா அடுத்த நாயக்கம்பாளையம், மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த தென்கரை, ஒழுக்கோல்பட்டு வெற்றி நாடக மன்றம், பெரணமல்லூர் அடுத்த மோச்சவாடி, கடுகனூர் வைஷ்ணவி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த மண்டகொளத்தூர், அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த தோட்ட நாவல், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், உத்திரமேரூர் மானாமதி அடுத்த தண்டரை, ஆரணி சுகந்தி நாடக மன்றம், சேட்பட் அடுத்த நல்லடி சேனை, ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றம், கொர்க்கை அடுத்த வெலுமாந்தாங்கல், ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த கொங்கராம்பட்டு கேட், காஞ்சி அபிராமி நாடக மன்றம், வடையிலுப்பை அடுத்த மேல்பேட்டை, நியூ வேலன் நாடக மன்றம், திருவலம் அடுத்த திருப்பார்குட்டை, மேல்மலையனூர் விமலா நாடக மன்றம், பழைய சீவரம் அடுத்த சித்தாலம்பாக்கம், பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், விழுப்புரம் அடுத்த விராட்டிக்குப்பம், ஆரணி சுமதி நாடக மன்றம், கொழப்பலூர் அடுத்த தெல்லாரம்பட்டு, கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த ஐயங்கார்குளம், வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், வலத்தி அடுத்த சோழகுணம், உக்கல் தர்ஷன் நாடக மன்றம், பானாவரம் அடுத்த காட்டுப்பாக்கம், அருள்ஜோதி நாடக மன்றம், திருவலம் அடுத்த கிருஷ்ண கவுண்டனூர், சிவாஜி 2 நாடக மன்றம், திமிரி அடுத்த நம்பித்தாங்கல், வந்தவாசி கங்கா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த குளமந்தை, ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம், வாலாஜா இடையந்தாங்கல் அடுத்த அசோகாபுரம், கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், திமிரி வளையாத்தூர் அடுத்த வரதராஜபுரம், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், ஆற்காடு பூட்டுத்தாக்கு அடுத்த டிசி குப்பம், ஆரணி சக்தி நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த புது மாங்காடு, ஆரணி வினிதா நாடக மன்றம், அம்மூர் அடுத்த வில்வநாதபுரம், ஆரணி சரவணா நாடக மன்றம், நெமிலி அடுத்த அரசநெல்லி குப்பம், ஆதி காஞ்சனா நாடக மன்றம், திருக்கோவிலூர் அடுத்த இளந்துரை,
ஆரணி நந்தினி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த தையூர். ஆரணி சாந்தி நாடக மன்றம், கேலூர் அடுத்த ஆத்துவாம்பாடி. ஏகாத்தம்மன் நாடக மன்றம், பூண்டி அடுத்த கன்னிக்குளம். உத்திரமேரூர் கலைமதி நாடக மன்றம், தெல்லாறு அடுத்த வயலாமூர். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம். எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் நம்முடைய பட்டணம் தாய் கிராமத்தில் இதுதான் இறைவன் தீர்ப்பு நாங்கள் நாடகம் நடத்தணும். சிறப்பாக இருந்ததானா? ரொம்ப சந்தோஷமா ஐயா, சந்தோஷமா. மறுபடியும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க. எங்கள் நாடக அமைப்பாளர் வி. சிவா அம்மு பார்த்திபன் ஃபோன் பண்ணுங்க. இன்னும் 60 நாடக மன்றங்கள் இருக்குது. நீங்கள் எப்படி திரும்புறீங்களோ அதை விட நிச்சயமாக சிறப்பாக பண்ணக்கூடிய கம்பெனிலாம் இருக்குது. மறுபடியும் வாழ்க்கை கொடுங்க ஐயா. நன்றி, ரொம்ப நன்றி. ஐயா நாடகம் சிறப்பாக இருக்கு. வெள்ளி வேஷம் போட்டவர் நல்லா அருமையா பண்ணாரு. மேலக்காரர் சந்தோஷம் ஐயா. வாசித்தவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெள்ளி வேஷம் போட்டவர் நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சாங்க. சரிங்க ஐயா, சந்தோஷம். அண்ணா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஸ்ரீ தனநாடமன்றம் நடத்திய பத்மாவதி கல்யாணம் அல்லது சிற்றண்ணையின் கொடுமை நாடகம் எப்படி இருந்தது? கன நாடகம் இரண்டும் சிறப்பாக இருந்தது. கன நாடகம் மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு உங்கள் டீம் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றிண்ணா. ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் போன வருடமும் கன நாடகத்துக்கு திருப்பீங்க. இந்த நாடகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு இருகரை மீண்டும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். ஐயா நாடகம் எப்படி சத்தம் சொல்லுங்க. வீடியோல ரொம்ப சிறப்பாக இருந்தது. மிக சிறப்பாக இருந்தது நாடகம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறையுமே கிடையாது. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு 10 நாடகம் வேண்டும் என்றால் ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் எங்க கம்பெனியை போல இன்னும் சிறந்த நிறைய கம்பெனி, ஒரு 67 கம்பெனி எங்க அக்காவோட இருக்குது. நீங்க சிறப்பாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். வருஷம் நீங்க தான் வரணும். சரி. ஆசைப்பட்டால் இடஒதுக்கீடு தங்களை தன்னைதான் திரும்ப எடுத்துள்ளாரு. அது போலதான் நான் செய்த பாவத்துக்கு நானே தண்டனை அனுபவித்தேன். உங்களை எல்லாம் உன்னை கேட்கணும் நான் நினைக்கிறேன். கேட்கறேங்க, நான் சாவறதுக்கு முன்னே ஆத்மா சாந்தி அடைஞ்சுங்களா? உங்களை ஒண்ணு கேட்கிறேன். நாடகம் நல்லா இருந்துச்சா? நாடகம் நல்லா இருந்துச்செல்லாம் எல்லாம் ஒரு முறை கை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் அதிகமா சத்தமே கேட்கலமா. நல்ல சத்தமா எல்லாரும். அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்குமா? சொல்லுங்கம்மா. அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்குமா? எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. இன்னொரு முறை எங்களை அழைப்பீங்களா? இன்னும் சத்தமா சொல்லுங்க. இந்த புனிதமான வேளையில் நாங்கள் நடத்திய நாடகத்தின் தலைப்பு கல்வி காத்தான் மோடி என்னும் காளி கோவில் கும்பாபிஷேகம் என்னும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நடத்திய நாடகம் எப்படி சொல்றீங்களா? நாடகம் நல்லா இருந்துச்சா? புரியல, சத்தமா சொல்லுங்க. குறையாது இல்லையா? திருப்தியா? கை தட்டி உற்சாகப்படுத்தலாமே. சத்தமா தட்டுங்க. நான் எதுக்காக கைத்தட்ட சொன்னேனாக்கா, நீங்க கொடுக்குற காசு பண்ண பெருசு கிடையாது. இந்த கைத்தட்டை வந்து எங்களுக்கு கோடி புண்ணியம். அதாவது நான் பெருமைக்கு சொல்ல, இந்த கிராமத்திலே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து சண்டை பிரச்சனை. நாடகம் நல்லா இருந்தா ஒரு கை தட்டுங்களேன். அந்த காட்சியோடு நிறைவடைகிறது. இதுவரையில் அமைதியாக இருந்து எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து நாங்கள் பிரியா விடைபெறுகிறோம். இந்த நாடகம்
உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லாரும் ஒரு நேரம் கை தட்டிருப்பாங்களா? அப்படி என்னுடைய சக்தி நாடகம் என்றும் மீண்டும் நம்முடைய கிராமத்திற்கு வர வேண்டும் என்றால் ஆரணி பழைய பஸ் கிராமத்துள்ள காவல் சென்ற சிவா அவருடைய மகள் அம்மு மருமக பிள்ளை பார்த்திபன் அவர்கள் கலை காவலர் இந்த நாடக கலையை உங்களுக்கு நன்மையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு உங்கள் அனைவரும் மகிழ்விக்க வேண்டும். துளி கூட களங்கம் இல்லாத, விகல்பம் இல்லாத, கொச்சை வார்த்தை இல்லாத சிரிக்க வைக்க முயற்சித்திருக்கிறோம். இதுவரையும் நாங்கள் நடித்த நாடகம் உங்கள் மனதுக்கு பிடித்திருக்கிறீர்களானால் அதை பணம் கொடுக்க போறீங்க, வயது செலவாயிடுங்க. ஆனால் எங்க நாடகம் கிட்டத்தட்ட 33 வருடமாக கலை காவலர் அம்மு பார்த்திபன் அவர்கள் அண்ணவரை நமது கிராமத்துக்கு தேவையான ஆரணி துளசி நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று இரவு சித்திரை 19 சனிக்கிழமை எங்கள் ஆரணி துளசி நாடக மன்றத்தினால் காத்திருந்த கண்கள் என்ற நாடகம் நடத்தினோம். ஐயா எப்படி இருந்துச்சு? அப்பா எப்படி இருந்துச்சு? உங்கள் வாயில கொஞ்சம் நல்லா இருந்தது. சரிங்க ஐயா, மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா எங்கள் ஆரணி துளசி நாடகம் நாடகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நாடகம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துன்றத வந்து கொஞ்சம் கை தட்டி வர சொல்லணும். எல்லாரும் கை தட்டணும். ஐயா எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாண்டி நகரத்தில் திருப்புவனம் ஆலயத்தில் வந்து ஆரணி ரேணுகா தேவி நாடகம் பண்ணுறோம். நாங்கள் நாடகம் அங்காளப்பட்ட ரமேஷ் மகிமை வல்லாள சம்மாரம். இந்த நாடகம் மனப்பூர்வ திருப்தியாக மக்கள்லாம் பாராட்டினாங்க. சரி, நல்ல மகிழ்ச்சியா எங்கள் மன்றத்தை ஆரணி ரேணுகா தேவி நாடகம். ஆமாங்க சிவா அம்மையா ஆரணியா அவங்க வந்து சொரத்தூர் கிராமத்தில் ஆரணி சிவா அம்மு கலை காக்கும் குடும்பத்தில் ஒரு குடும்பமாக விளங்கக்கூடிய எங்களது செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் நடத்திய இங்கு நாடகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் அனைவரும் கைகளை தட்டி வாழ்த்து தெரிவிக்குமாறு இந்த நாடகம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. நாடகம் நல்லா இருந்துதா? அருமையாச்சு. அப்படியா? எல்லாம் கை தட்டி உற்சாகப்படுத்தினா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அல்லது அம்மனை திருக்காட்சி நாடகம் நடந்து கொண்டது. எங்க நாடகம் எப்படி இருக்குமா? நல்லா இருக்கா? கை தட்டி சொல்ல நாடகம் நல்லா இருக்கா? அப்படி சொல்லு. நாடகம் இருந்துச்சா? எங்கள் ஆரணி நந்தினி நாடக மன்றம் வந்து நமது ஆயர் கிராமத்தில் கத்திரி சத்தியகாந்த் சாட்சி சமூக நாவல் 2வது முறையாக நம்ம கிராமத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஜீவ நாடகமன்றத்துக்கு ஆரணி மாநகர் சென்று சிவமணி பார்த்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நாடகம் எப்படி இருப்பாங்க? நல்லா இருந்துச்சு. எந்த குறையும் கிடையாது. இந்த 2 முறையும் நாவல்ஸ் தாடி இருக்கிறோம். அடுத்த முறை கம்பல்சரி எனக்கு புராண வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக ஏன்னா புராண வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது தெரியல, அதனுடைய தன்மை என்னன்னு தெரியும். நாவல்ஸ் 2 முறை பார்த்துட்டீங்க, மறுபடியும் புராணம் கொடுங்க, அதில் சிறப்பு பண்ணிக்கோங்க. சரி, எந்த ஒரு குறையும் இல்லையா? எந்த ஒரு குறையும் பயங்கர மிருதங்கத்தை வந்து அருமையான இது. சித்திரை மாதம் சனிக்கிழமை 19ஆம் தேதி பழைய மேலக்கொந்தை கிராமத்தில் ஆரணி மனோ நாடக மன்றத்தில் நாடகம் நடத்தினோம். உங்களுக்கு நாடகம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது நாடகம். நாடகம் நல்லா இருந்ததுங்களா? நாடகம் புக் பண்ணால் ஆரணிக்கு வாங்க. வி சிவா அம்மு நாடக அமைப்பாளர், அவங்ககிட்ட வந்தீங்கன்னா 60 நாடகம் மன்றம் இருக்குது. எங்களை போலையே 60 நாடகம் மன்றம். உங்களுக்கு எந்த பிடிச்ச மன்றமாக இருந்தாலும் நீங்கள் புக் பண்ணலாம். ஆரணிக்கு வாங்க, வாய்ப்பு கொடுங்க. இதை மாதிரி கொஞ்சம் சிறப்பாக பண்ணித்தரோம். நாடகம்லாம் இருந்துங்க ஐயா. சரிங்க ஐயா.
ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜீவா வெளியே போயிருக்கலாம். நான் யார் தெரியுதா? நான் தான் உங்கள் வெண்ரோஜா. ஆரணி ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடக மன்றத்தின் வில்லுவேசக்கார் பேசுறேன். எங்க நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆரணி மாநகரம் பழைய பேருந்து நிலையம் எதிரில் இருக்கும் எங்கள் வி சிவா அம்மு பார்த்திபன் அவர்களை அணுகினால் எங்களை போல் பல கம்பெனிகளை போடுவார்கள். 60 கம்பெனி இருக்கிறது. உங்களுக்கு தேவையான நாடகத்தை நீங்கள் ஒப்பந்தம் செய்யலாம். இப்போது நான் ஆண் வேடத்தில் இருக்கிறேன். நாக்கல்ய முனிவராக மாறிவிட்டேன். உங்களுக்கு நாடகம் வேண்டும் என்றால் நீங்கள் அகல்ரானும் ஜெயலட்சுமி நாடக மன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் யூடியூபில் போடுங்கள். நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. தீய கருத்துக்களை விட்டு ஊத்து முடிஞ்சு சேர்ந்து எல்லாம் வீட்டுக்கு போங்க. குரங்கு முடிஞ்சுங்களா வீட்டுக்கு போங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நாடக மன்றத்தினால் இந்த புனிதமான மேடையில் நடத்தி கொடுத்த நாடகம் நல்ல முறையில் இருந்ததுன்னா ஒரே ஒரு கைத்தட்டல் கொடுத்தா சந்தோஷமா போயிட்டு. ஐயா, சித்திரை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை நம்ம கிராமம் பேர் வேகாமங்கலம் கிராமத்தில் ஆரணி வினிதா நாடக மன்றம் நாடகம் நடைபெற்றது. நாடகம் எல்லாரும் மக்கள் எல்லாம் கண்டு ரசித்தாங்க. ஏதோ எங்களை அறிவிக்க உள்ளவரை நாடகத்தை நடத்தினோம். இந்த நாடகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஐயா? நல்லா இருந்ததா? இன்னொரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? சரி, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நன்றி. விலங்கும் சாத்திரங்கள் வாழி பூத மன்ன வாழி பூம் செங்கோல வாழி மீதிலா குடிகள் வாழி மிக பெரும் பணிகள் வாழி ஆடு மாடுகள் வாழி அடுத்த ஜீவராசிகள் வாழி அம்மன் கிருபையால் யாவரும் வாழி வாழி. ஐயா, வாயால் மனசால் வாத்தி கொடுங்க ஐயா. ஆரணி பூவாக்கு நல்லா பண்றோம். குடும்ப கோயில் நடத்தும். நாளைக்கு எப்படி இருக்கு? சிறப்பா இருந்தா எந்த குறையும் இல்லையா? எனக்கு எந்த குறை. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. சிறப்பா சிந்தனையா மறந்துட போறீங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்ம நல்ல வளமுண்டா நேனி நொறுங்கால் துக்குண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சாரா தமக்கு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வந்து பார்த்தீங்கன்னா ஆரணி ஸ்ரீ வாரி நாடகம் ஆரணி ஸ்ரீ வாரி நாடகம் மட்டும் நடைபெற்றது. சிவா மூலமாக வித்தியாசம் மூலமாக நாங்கள் வந்தீங்க. இந்த ஊரில் இவள் தான் உத்தமி என்ற நாடகத்தை நாங்கள் நடத்தினோம். உங்களுக்கு நாடகம் பிடிச்சிருந்தா சந்தோஷமா இருந்தீங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். எந்த ஒரு குறையும் சிறப்பான அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரியா? சிறப்பான விஷயம். நீங்க எங்ககிட்ட சொல்றது கூட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்றோம் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை அவங்க சொல்லிட்டு தான் இல்லை இப்போ ஆரணி ராஜா நடைமுறையின் உரிமையாளர் மற்றும் ஆசை வழங்கக்கூடிய முள்ளன்றம் தந்த வினோத் ஐயா அவர்களுக்கு புதூர் கிராம மக்கள் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். நாடகம் எப்படி இருந்து மட்டும் சொல்லுங்க. சனத்தன் தெரியும் பேசுறா எந்த வரையில நல்ல மாதிரி முடிஞ்சது. மீண்டும் வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக அதை கொடுப்போம். சரி, எடுத்துட்டீங்களா? வாணி நாடகம் வந்து நைட்டு வந்து நம்ம ஆடணும். நாடகம் எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சரி, நம்ம கம்பெனி வேணுனாக்கா ஆரணி வி சிவா அம்மன் சொன்னீங்கன்னா சரிங்க, நம்ம கம்பெனி புக் பண்ணிடுறாங்க. சரி, நல்லா இருக்கு. சிறப்பாக சந்தோஷம் பண்ணேன். சாகரா நான் சொல்லி தான் நாங்கள் வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். சரி, நான் நாடகம் அது சிறப்பாக இருந்துச்சு. அது கூட யாருன்னு கேட்டேன். ஆண்டு சொன்னார். ஆர்மி சக்தி நடந்தோம். சக்தி நானும் பிடிச்சிருந்தா எந்த ஒரு குறையும் கிடையாது. நல்லா எங்கள் நவீன நாடகம் எப்படி இருந்தது? வாய்ப்பு கொடுங்க. அம்மா அப்படியே போய் முட்டத்தூர் செல்லியம்மன் எப்படி கைத்தட்டி யாரும் வர முடியும்னா சந்தோஷம். என்ற சமூக நாடகம். அப்போ
சம்பவத்தை கேட்க வரீங்க. உங்களுக்கு நாடகம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சாச்சாப்பா? அப்பாவுக்கு முதல் நாள் வந்து வேணுகாப்பா கேட்கிறோம். உங்களுக்குலாம் வந்து இப்போ சமூக நாடகம் கிடைச்சிடும். உங்களுக்கு நிறை குறை எதாவது இருக்கலாம், அதெல்லாம் இல்லையா? மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்களா? நல்லா இருந்தது நாடகம், எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே போல அப்படி எதனா உங்களுக்கு நாடகம் மறுபடியும் வேணும்னா இந்த நாடகம் தான் வேணும், எல்லா நடிகரும் நல்லா பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு எங்களுடைய அம்மா கிட்ட போயிட்டு நீங்க சிறந்த முறையில் ஒப்பந்தம் செஞ்சா இதோட நாடகம் எப்படி ஐயா நாடகம் எப்படி ஐயா இருந்தது? நல்லா இருந்தது, நல்லா அருமையா பக்கா நல்லா இருந்தது இல்லைங்களா? ஓகே ஓகே பக்கா. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. நல்லா இருக்கு. வி சிவா அம்மு பார்த்திபன் கலைக்குழுவிலிருந்து ஆரணி ஸ்ரீ அருள் ஜோதி நாடகம் மன்றம் நேற்று இரவு இந்த திருவேற்காடு சண்முகா நகரில் வாரி மோட்சம் தலைவர் நாடகம். நாடகம் எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்கள் சொன்னாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏற்கனவே எங்களுக்கு சிவா அண்ணன் வந்து இங்க ரேணுகா சரித்திரம் கிடைச்சாரு. மழை கொஞ்சம் மழை ஒரு இல்லைன்னா நாங்கள் அதை தான் வைக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வாரமாக போன வச்சுன்னு இருந்தோம். நிற்க வேண்டும், கோத்திரங்கள் உங்க வேண்டும். இவர்கள் எந்த முகம் சென்றாலும் அதான் சக்தி அம்மா நினைத்து சென்றால் இவர்களுக்கு தங்க முகமாக வேண்டும், தங்க முகமாக வேண்டும். இல்லையா? நாடகம் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க. நீங்க பாத்தீங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல எல்லா வரைக்கும் பார்த்து நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா எழுந்து நான் முடிச்சு பார்த்தா பக்காவா பாருங்க, முன்னாடிலாம் நல்லா இருக்கு. இன்னும் இதை விட சிறப்பா நடத்தி கொடுக்குறாங்க ஐயா. நம்ம நாடக கம்பெனி புக் பண்ண வேண்டும் என்றால் ஆரணி மாநகர பழைய பஸ் நிலையம் வி சிவா அம்மு பார்த்திபன் அம்மாக்கா கிட்ட போனீங்களா? நம்மளை போல 60 கம்பெனி இருக்குது. உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த கம்பெனி வேணுமோ புக் பண்ணி கொடுப்பாங்க. வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வந்து நடத்துனது நல்லா திருப்தியாக இருந்தது. யாருக்கு எந்த குறையில்லாம் சொல்லுங்க. ஏன்னா இது ஆரம்பிச்சு போக போச்சு வீடியோ.